எத்தனையோ பேர் புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் காலடி எடுத்து வைப்பாங்க. ஆனா இந்த ஜபத்துல காலடி எடுத்து வைக்கிறவங்களுடைய காலடி வித்தியாசமா இருக்கணும், மகிமையா இருக்கணும், நீங்க கூட இருக்கிறதா இருக்கணும், சாதாரணமாய் அல்ல. பல வருஷத்தினுடைய தீமைகள், பல வருஷத்தினுடைய துக்கங்கள் மாறுகிற ஆண்டாய் மாறுகிறதற்கு கர்த்தர் பிள்ளைகளை நீங்க ஆமென் பலப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. நாளைக்கு ஒரு புது மாதத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். லாஸ்ட் மந்த் கடைசி நேரத்தில் அற்புதம் செய்வீங்க, கடைசி நேரத்தில் அற்புதம் செய்வீங்க. அதனால இந்த மாசம் உங்க அற்புதம் பெருசா நாங்க பார்க்கட்டும் அப்பா. நன்றி. உங்க கிருபையின் கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. இந்த திருச்சபையை ஜெபத்தினால் தாங்குகிற ஆண்டவரே, பணங்களினால் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட இந்த இடத்திற்காக ஆண்டவரை கட்ட வேண்டிய மீதி தொகைகளை அப்பா சீக்கிரமா நாங்க முடிச்சு அடுத்து திருச்சபை கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறக்கிறதுக்கு உங்களுக்கு சித்தமானா நீங்க முன்குறிப்பீர்களே. ஆனா நீங்க என்னைக்கு மனசுல நினைக்கிறீங்களோ அன்றைக்கு அந்த காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பாதத்தை நான் முத்தம் செய்கிறோம். ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.